இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தெரிந்து கொண்ட வேத பகுதி லூக்கா 1:50 வசனம். அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களுக்கு அவர் இரக்கம் செய்கிறவராய் கடந்து வருவார். அது மாத்திரமல்ல, அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாக இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறார். அங்க 1 பேதுரு 2:10 வசனத்துல பாக்குறோம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். இங்க பார்க்கிறோம், முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இல்லாத போது இப்பொழுதோ நீங்கள் தேவனுடைய ஜனங்களா இருக்கும் போது தேவன் உங்களுக்கு இரக்கம் செய்கிறவராய் உங்கள் மத்தியில் கடந்து வருவார். இங்க பார்க்கிறோம், மத்தேயு 18 பார்க்கிறோம், 10,000 தாலந்து ஒருத்தன் கடன் பட்டு இருந்தான். அந்த கடனை தீர்க்கும்படியாக கேட்கும் போது அவன் கேட்கிறான், நீ எல்லாவற்றையும் விட்டு நீ கடனை தீருன்னு கேட்கும் போது ஆண்டவனிடம் பொறுமையா இருங்க, எனக்கு நான் கடனை தீர்க்கும்படியாக எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும் போது அந்த கடனுக்கு திருப்பி செலுத்தும்படியாக அவனை மன்னித்து விடுகிறார். அதே போல் 100 வெள்ளிப்பணம் கொண்டவன் அவன்கிட்ட கடன் பட்டிருந்தான். அப்ப அவனுடைய கடனை தீர்க்கும்படியாக அவனுடைய தொண்டையை நெறித்து செயல்படும் போது அந்த கடனை நீ தீர்த்து விடணும்னு சொல்லி காவலில் போட்டு விடுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் எப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருக்கிறோம். ஒருவேளை இறக்கம் மற்றவர்களுக்கிட்ட நம்ம பெறுறோம், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம மற்றவர்களுக்கு இறக்கம் செய்யாமல் இருக்கிறோமா? இப்படியாக அவன் செய்ததை ஆண்டவனுக்கு வேலைக்காரன் தெரிவித்தான். ஆண்டவனோ 10,000 தாளந்து கடன்பட்டவனை மீண்டும் கூப்பிட்டு, உனக்கு இறங்கினது போல் நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி நீ கடனை திருப்பி செலுத்தும் வரைக்கு காரன்ட்டை ஒப்படைக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் எப்படி செயல்படுறீங்க? ஒருவேளை இறக்கம் நம்ம அநேக பேர்கிட்ட நம்ம பெறுறோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட இறக்கமாய் மற்றவர்களுக்கு செயல்படுறோம்? நம்மளும் பிறருக்கு இரக்கம் செய்கிறவர்களாய் காணப்படுறோமா? பார்க்கிறோம், இரக்கம் பெறாதவர் கூட தேவன் இரக்கம் செய்கிறவராய் கடந்து வருவா. நேபுகத்நேச்சர் சொப்பனம் கண்டு அந்த சொப்பனத்தை அர்த்தத்தை கூறும்படியாக கட்டளையிடும் போது அந்த சொப்பனத்தின் அர்த்தத்தை சொல்லியவர்களுக்கு வெகுமானங்களும் சொல்லாதவர்களுக்கு கொலை செய்யப்படும்படியாக அவசரமாக ஞானிகளை கொலை செய்யும்படியாக திட்டமிட்டுவதை சேர்வைக்காரனாகிய ஆரியரிடம் தானியேல் விசாரித்து கேட்டுக்கொண்டான். அப்ப தானியேல் தன் வீட்டுக்கு போய் தன் தோழந்த பாபிலோனில் மற்ற ஞானிகளோட கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கறதுக்காக அனனியா, மிசாவில், அசரியா என்பவர்களுக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். இந்த காரியத்தை அறிவித்து தேவனிடம் இரக்கத்தை பெறுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தேவன் அந்த மறைபொருள் அர்த்தத்தை விளக்குகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனிடம் அநேக காரியங்களை நம்ம கேட்கும் போது தேவன் இரக்கம் செய்கிறவராய் கடந்து வருவார். அது மாத்திரமல்ல, எந்த மறைபொருளான காரியத்தை கூட தேவன் உங்களுக்கு ஒரு இரக்கத்தை செய்ய வல்லவர், அதை வெளிப்படுத்த வல்லவர். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்திலும் மற்றவர்கள் நமக்கு இரக்கம் செய்யல, நம்ம காரியத்தில் நமக்கு ஒரு இந்த காரியத்திலிருந்து இதுல இருந்து விடுதலை கிடைக்கும்படியாக பிறரிட எத்தனையோ பேரிட்ட நம்ம இரக்கம் பெற்றிருப்போம். சிலர் பாத்தீங்கன்னா மனசோட அவசரமா அங்கெங்கிட்டு இரக்கத்தை நாடுவாங்க. ஆனா தேவன் தான் நம்ம கேட்கிறோமா? தானியேல் அப்படிதான் ஆண்டவர்கிட்ட கேட்கும்படியாக இரக்கத்தை மறைபொருள் கூட அர்த்தத்தை கேட்கும்படியாக செயல்படுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் யார்கிட்ட இரக்கத்தை கேட்கிறோம், யார்கிட்ட இரக்கத்தை நாடுகிறவர்களாய் நம்ம செயல்படும். தேவன் நம்ம இரக்கத்தை நாடி செயல்படும் போது தேவன் நம்மளுக்கு இரக்கம் செய்கிறவராய் காணப்படுகிறார். உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய இரக்கத்தை நாடுங்க. அது மாத்திரமல்ல, இரக்கம் செய்கிறவர்களாய் இங்க செயல்படுங்க. நம்ம மாத்திரம் இரக்கத்தை பெற்றால் காணாது, அடுத்தவர்களுக்கும் இரக்கம் இல்லாதவர்களுக்கும் கூட இரக்கம் செய்கிறவர்களாய் நீங்க கடந்து போகணும். எந்த காரியத்திலும் அலட்சியம் பண்ணாமல் ஒவ்வொருத்தருடைய நிலைமையை அறிந்து நீங்கள் இரக்கம் செய்கிறவர்களா, உங்களுக்கு திராணி இருக்கும்போது நீங்கள் இரக்கம் செய்கிறவர்களாய் நீங்க கடந்து செல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து செல்லும் போது தேவன் உங்களுக்கும் இரக்கம் செய்கிறவராய் கடந்து வருவார். இரக்கம் பெறாதவர்கள் கூட இரக்கம் செய்கிறவராய் நீர் கடந்து போவீராக ஜெபிக்கிற மனுஷ தயவல்லப்பா, உம்முடைய தயவை நாடும்படியாக ஒவ்வொருவருக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.